ஆனால் இந்த பிரச்சனை நாம் அணுகுகின்ற நேரத்தில் நம்மளுக்கு எதிராக விடப்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தல், அமைதியற்ற சூழல், இவைகளை அணுகுகின்ற நேரத்தில் உண்மையில் ஒரு சரியான பார்வையும் சரியான சமூகத்தை பற்றிய வாசிப்பும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனை நம்ம தலைகீழான செஞ்சு அணுகிறோம். அதுக்கு நான் சில விஷயங்களை சொல்லி காட்டுறேன் பாருங்க. எங்களுக்குரிய இந்த செய்திகளை நாங்கள் அணுகுகின்ற பொழுது இதில் எல்லோரும் எங்களது எதிரிகள் அல்ல. இதில் 100 அதாவது 2% நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையினர் தான் இதை விதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு இப்ப விதைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த விதையில இது சரியான விதைதான் என்று நம்பி ஒரு 40-50% மக்கள் இப்ப என்ன செய்கிறாங்க, அதை உள்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்கள் இதில் சம்பந்தம் இல்லாது விட்டாலும் சொல்றது சரிதானே, வைக்கிறது சரிதானே, நாங்க 2 தானே பேத்துட்டிக்கிறோம், தேவையில்லாத வேலை தானே செஞ்சுக்கின்றோம், ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா என்கின்ற நிலைக்கு அவங்க என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஆரம்பமா வச்ச மீட்டிங், 2வது வச்ச மீட்டிங், 3வது மீட்டிங்க பாருங்க. அப்ப என்ன செய்யறவங்களுக்கு ஒவ்வொன்றா விளங்க வருது, வளர்ந்து கொண்டுதான் என்ன செய்யறாங்க, தங்களோட ஆதரவை மக்களுக்கு மத்தியில் வைத்துக் கொண்டு போகிறார்கள். எல்லா வகையிலும் இணையதளமா இதா SMS ட்விட்டரா எல்லா ஏற்பாடும் என்ன செய்ய, வானொலி, இணைய வானொலி கூட என்ன செய்யறாங்க, நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப வளர்ந்து கொண்டு போறாங்க. ஆனா குறிப்பிட்ட தொகையினர் தான் இதை செய்கிறார்கள். எல்லா மக்களும் என்ன செய்யவில்லை, ஆதரவாக இருக்கிறார்கள் 40-50%. இன்னொரு 50-40% இன்னும் எதிராகத்தான் இருக்கிறாங்க, ஆதரிக்கல. அந்த மக்களை ஆதரிக்கல. அவர்களை எதிரிகளாக்குவதும் நண்பர்களாக்குவதும் நாம் அணுகுகின்ற முறையில் இருக்கிறது. நம்ம அணுக போற முறை இருக்குது, எங்கட வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது. எப்படி நமது அதாவது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் நிறைய பேர் இன்னும் எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்க இந்த வார்த்தைகளை பாவிச்சோம்னா எதிர்க்கிறதுல இந்த அதாவது இந்த காவி தீவிரவாதம் என்று எல்லாருக்கும் பாவிச்ச மாட்டான். ஏன், அது யாரை குறிக்கும், அவங்களை மட்டும் குறிக்குமா, முழு பௌத்த சமூகத்தில தலைவர்களையும் குறிக்குமா, எல்லாரையும் குறிச்சிடும். அதே போல பௌத்த தீவிரவாதிகள் யாரை குறிக்கும், எல்லாரையும் குறிக்கும். குறிக்குமா இல்லையா, எல்லாரும் அப்படி ஆகிறாங்க. நாங்க எதிரி ஆக்குவோம், இந்த வார்த்தைகளை சொன்னோம்டா எதிரி ஆக்குவோம். அவர்கள் எல்லோரையும் பொதுவாக சேர்த்து விமர்சிக்கிற மானிய வார்த்தைகளை குறிப்பிட்டோம் என்றால் நடுநிலையாக நிக்கிற மக்களை எதிரிகளாக மாற ஆரம்பிப்பாங்க. எப்படி ஆரம்பிப்பாங்க, ரோட்ல 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம நடுவரா போறோம், சண்டை பிடிக்காதீங்க ஏன் பிரச்சனை. ஒரு ஆள் சொல்றாரு, என்னது நீங்க வாய் மூட்டி போங்க, உங்களோட வேலையாயுது போங்கன்றாரு. சரி ஏன் சண்டை, அவர் ஓங்கி எங்க நம்மளுக்கு அரைஞ்சு தர்றவங்களே, நான் என்ன செய்வேன், இவன் தான் பிரச்சனைக்குரியவனாயிப்பேன். சும்மா நான் போய் சமாதானப்படுத்த போனதுக்கு எனக்கு அடிச்சான் என்று நானும் அவனோட சேர்ந்துருவேன். எவனோட, எவனுக்காவே நம்ம 2 பேரும் சமாதானப்படுத்த போன அவனோட சேர்ந்து நம்ம 2 பேர் ஆகிடுவோம். ஏன், எதிரி நடந்து கொண்ட முறை, நடந்து கொள்கின்ற முறையில் நடுவரை நம்ம எதிரியாக்கலாம், நடந்து கொள்கின்ற முறையில் நடுவரை எதிரியாக்கலாம். இந்த விஷயத்தை அணுகுகின்ற மக்கள் யார் பிரச்சனை படுத்துறாங்களோ அவர்களை மட்டும்தான் என்ன செய்யணும், இதுல குறிக்கணும், மற்றவங்களை குறிக்க கூடாது. ஏனையவர்கள் அப்படி அல்ல, அதை நாங்கள் நம்புகிறோம் என்பதை அந்த மக்களுக்கு பப்ளிக்கா என்ன செய்யணும், நாங்கள் தெரிவிக்க வைக்க வைக்க அவங்களோட மனசுல என்ன செய்யும், அது பதிந்து கொண்டே இருக்கும், எதிரிகளாக மாற மாட்டார்கள். நம்ம எல்லாரையும் காட்ட ஆரம்பிச்சோம்னு வைங்க, அது என்ன செய்யும், பிரச்சனைக்குரிய ஒரு நிலைமை என்ன செய்யும், உண்டாக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒன்று. இரண்டாவது, நாட்டில் ஆங்காங்கே சம்பவங்கள் நடக்கிறது இன்றைக்கு புதுசல்ல, என்றைக்கு நடந்துதான் இருக்கிறது. இந்த சம்பவத்தை நேர இந்த பிரச்சனையோட சம்பந்தப்படுத்த கூடாது. ஒரு சம்பவம் நடக்குதுங்களே, இதன் காரணமாகத்தான் நடந்தது. இப்ப நாட்டில் வடக்கு தொடக்கம் தெற்கு தொடக்கம் எங்க என்ன நடந்தாலும் இதுதான் பிரச்சனை, இதன் காரணமா தான் நடக்குது. இந்த நாட்டில் ஒரு சம்பவத்தை இப்ப நடக்க விடுறாங்க இல்ல, எது நடந்தாலும் இதுதான் காரணம், எது இந்த பிரச்சனை தான் காரணம். அப்ப இந்த நாட்டில் இதுக்கு முந்தைய ஒன்றுமே நடக்கல, இந்த பிரச்சனை இல்லாம, இந்த பிரச்சனை இல்லாம எத்தனையோ விஷயங்கள் நடக்கலையா, ஆயிரம் விஷயங்கள் நாட்டில் நடக்கலையா, அதெல்லாம் என்ன செஞ்சது, ஒரு குழுவால திட்டமிடப்படல. எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் இதோட சம்பந்தப்படுத்தினீங்க என்று சொன்னா கடைசியில் அவர்கள் பலமானவர்களாக அவங்களுக்கு எங்களுக்கு வழங்குவாங்க. அது இன்னொரு வீக். எப்படி வடக்குல ஒன்று நடக்குது, கிழக்குல ஒன்று நடக்குது, தெற்குல நடக்குது, மேற்குல நடக்குது, மத்திய மலை நாட்டு நடக்குது, ஒரு நாளைக்கு 5 சம்பவம் நடத்துறீங்களே, இந்த 5 இவர்கள் தான் காரணம் என்ன செஞ்சிடும், எல்லார உள்ளங்களையும் இவர்கள் பலமானவர்கள் என்று பதிஞ்சிடும். பதிவிப்பாதான் காரணம், பதிகிறதுக்கு அதான் எங்க என்ன சம்பவம் நடந்தாலும் இவர்களால் தான் நடக்கிறது, இவர்கள் தான் பின்னணி என்று சொல்ல சொல்ல எங்கேயோ மூளையில் இருந்த ஒரு குழு என்ன செய்யும், வலுவான ஒரு குழுவா என்ன செஞ்சிட்டு மாறிக்கொண்டு வரும் எமது பிரச்சாரத்தால். அப்ப பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரி டைம்கள்ல முஸ்லிம் தவறு செய்யக்கூடிய கட்டங்கள் இருக்குது,
ஏனைய மக்கள் சர்வசாதாரணமா தவறு செய்யக்கூடிய கட்டங்கள் இருக்குது. அவன் பேரை பயன்படுத்தி பிசினஸ்ல நஷ்டத்தை ஏற்படுத்துறவன் இருப்பான். அதை பயன்படுத்தி பக்கத்துல ஒரு கடைக்காரன் இருப்பான். அவன் ஓவரா வளர்ந்துட்டு வருவான். நம்ம இந்த டைம்ல அடிச்சு அவன் பேர்லாம் போகும்போது என்ன செய்வான், அடிச்சு விட்டுருவான். அந்த கடைக்கு அடிச்சுன்னு அவன் பேர்ல போய் தப்பிடுவான். நடக்குமா இல்லையா? அப்படி நடக்குது. அண்மையில கூட சுவர்ணவாயில ஒரு இது காட்டினா, அதுல என்ன, திட்டமிட்டு அவர்களுக்குள்ள ஒரு வியாபார கோத்தை தீர்த்துக்கிறான். தீர்த்து டக்குன்னு எங்க போடுறான், அவன் அவங்களோட தலையில போட்டு. அன்புள்ள சகோதரிகளே, இதுல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எல்லா பிரச்சனையும் இதோட சம்பந்தப்படுத்தக்கூடாது. எதிரிய தேவையில்லாம பலமாக்க கூடாது. கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்லுகிறேன். மூன்றாவது, செய்தி இருக்குது. என்ன செய்தி கிடைச்சாலும் உறுதிப்படுத்தாம அதை நம்பக்கூடாது. நம்பின எல்லாத்தையும் பரத்தக்கூடாது. ஆனா ஒரு எதிரியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரு பலமான ஆயுதமாக யாரை யூஸ் பண்ணுவான் சொல்லுங்க பாப்போம்? அவன் எதிரியை தான் யூஸ் பண்ணுவான். எதுக்கு? மெசேஜை பரத்துறதுக்கு. ஒரு எதிரி நீதி இல்லாதவனாக இருந்தா அவதூற பரத்துறதுக்கு அவனை யூஸ் பண்ணுவான். அன்புள்ள சகோதரர்களை, அவதூறு பரத்தினா அவசரமா எல்லாம் காலியாகிவிடும். என்ன செய்யறாங்க தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு SMS பரவு என்ன, முஸ்லிம்கள் 2050 இலங்கையில பெரும்பான்மையாக மாறிவிடுவார்கள் அப்படி என்றாங்க. எங்களுக்கு உள்ளூர சந்தோஷம் வழங்கிட்டா உடனே forward உள்ள கண்டெக்ஸ்ட் நம்பர்கள்லாம் அதை போன் பண்ண, நம்ம எல்லாம் 2050 என்ன செஞ்சிருவோமா, நாட்டுல மெஜாரிட்டி ஆயிருவோமா ஒரு சந்தோஷம். அன்புள்ள சகோதரர்களே, மெஜாரிட்டி ஆகினா சந்தோஷப்படுறது ஒரு பிழை. அது முதலாவது விஷயம். 57 முஸ்லிம் நாடுகள் எல்லாம் மெஜாரிட்டி தான். என்ன பிரயோசனம்? மெஜாரிட்டியை வச்சு அரக்கான் ரோஹிங்கியா எடுத்தா 40-50 லட்சத்துக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி தான். என்ன அவங்களுக்குள்ள ரோஹிங்கியால மெஜாரிட்டி தான். என்ன பிரயோசனம்? அதெல்லாம் சரி. வர மக்தூனியா எடுங்க, மக்தூனியா முஸ்லிம்கள் பெரும்பான்மை. அதே போல எத்தியோப்பியா முஸ்லிம்கள் பெரும்பான்மை, மாலி முஸ்லிம்கள் பெரும்பான்மை. என்ன பிரயோசனம்? இஸ்லாமிய காஷ்மீர் எடுங்க, என்ன முஸ்லிம்கள் பெரும்பான்மை. யாரு ஆள்றது? மெஜாரிட்டி ஆகின உடனே நம்ம தான் ஆள்றன்னு அர்த்தம் அல்ல. அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். ஆனா இந்த மாதிரி செய்தியை நம்ம பரத்துறோம், யோசிக்க கூடாதா? நாங்க 1300 வருஷமா ஸ்ரீலங்கால இருந்தேன்னு சொல்றாங்க. 1300 வருஷமா 2 லட்சம் 20 லட்சம் 2600 வருஷத்துல எத்தனை லட்சம்? 40 லட்சம் தான். விளங்கிட்டா? அப்ப நான் கேட்கிறேன், நம்ம மெஜாரிட்டி ஆகணும்னா 1 கோடியே 10 லட்சமா அட்லீஸ்ட் வரணுமா இல்லையா? எப்படி கணக்கு பாக்குறாங்க? 20 வருஷத்துல நம்ம 1 கோடிக்கு மேல வந்துருவோமா? 1300ல 20 லட்சம் 20 வருஷம். அப்ப என்ன கற்பனையா இது? நம்ம இதுக்கு சிம்பிளா பதில் சொல்ல முடியுமா முடியாதா? அதுக்கு கொஞ்சம் பேர் இல்லை, அறிக்கை அப்படி சொல்லவில்லை. இத அறிக்கையெல்லாம் பார்க்கவே தேவையில்லை, சிம்பிளா கேட்கலாம். அரபிகளால தான் நம்ம வளர்ந்தேன்னு சொல்றீங்களே, அப்ப 1300 வருஷத்துல நம்ம 20 லட்சம் தானே. இன்னும் ஒரு 20 வருஷத்துல எப்படி 1.5 கோடி ஆகுறது? என்ன இது? விளங்கிட்டா? சிம்பிளா கேட்க வேண்டிய கேள்வியை புள்ளி விவரத்தை போட்டு மறுப்பு சொல்லி நினைக்கிறான். அப்ப ஒரு செய்தியை பரத்துகின்ற பொழுது மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். இப்படி முடிவெடுத்து இருக்கிறார்கள். உதாரணமா, அவர்கள் ஹலாலை வாபஸ் வாங்கி கொண்டார்கள் ஒரு செய்தி வருது. உடனே போவேன், அது சாப்பிட வேண்டாம். ஹலால் என்னது? எல்லாரும் பத்துவா கொடுத்தாச்சு, போன் பத்துவா எல்லாருக்கும் என்னது? ஐபோது சேர்ந்துருது. பிறகு பார்த்தா அது இல்லையா, தவறான செய்தி. அவரே திருப்பி மெசேஜ், தவறான செய்தி. யாரு லாபம் சொல்லுவோம் இந்த டைம்ல? ஃபுல் நெட்வொர்க் கம்பெனிக்காரன் நல்லா லாபம் அடைஞ்சிட்டானே, எல்லாம் ஒரே SMS போவடி. இதான் நடக்கிறது. அப்ப என்னன்னு பார்க்கப்படாதா? இப்படி பரவினா என்ன நடக்கும் சொல்லுங்களேன். உதாரணமா இந்த ரோஹிங்கியா முஸ்லிம் கிட்ட பிரச்சனை டைம்ல என்ன நடந்தது? உடனடியாக அனுப்பினாங்க SMS, 90,000 முஸ்லிம்கள் மதம் மாறிவிட்டார்கள். நம்பகமான ஊடகம், நம்ம நம்பக்கூடிய ஊடகத்தால 90,000 முஸ்லிம்கள் மதம் மாறிவிட்டார்கள். அப்ப உடனடியாக எங்களுக்கு என்ன நினைவு வரும்? இப்படி ஒரு கலவரம் வந்தா நம்மளும் மதம் மாற வேண்டிய கட்டம் முடியாது என்ன செய்யும்? ஏற்படும். முஸ்லிம்களோட பலமா பலகீனமா அது. அப்ப எது பரத்தணும்னு நினைக்க கூடாதா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். என்ன தெரியுமா? அவர்களுக்கு மத்தியில் ஒரு பாதுகாப்பான செய்தியோ நல்ல பயம் பற்றிய செய்தியோ வந்தால் அதா உபிஹி உடனடியாக பரத்தி விடுகிறார்கள். வலவு ரத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதுனஹு மின்ஹும். ரசூல்டையும் தலைவர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு சொன்னா அவர்கள் பார்த்து இது என்னன்னு புரிந்து கொள்வார்கள். சும்மா பரத்தாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நல்லவர்களை கெட்டவர்களாக கூடாது. பங்களாதேஷ் மியான்மர் முஸ்லிம்களை விரட்டி அடிக்கிறது. 2 லட்சம் அகதிங்கிற பெயர்ல மேலதிகமா எனக்கு எடுக்க முடியாது விரட்டி அடிக்குது. கப்பல் அங்கெங்கெல்லாம் திசை திரும்பி இலங்கைக்கு வருது. இலங்கை முஸ்லிம்களை இலங்கை நேவி என்ன செய்து அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்க்குது. நம்ம எல்லாரும் எதிரியா பார்த்து எப்படி இருக்கும்? பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்து அரசாங்க ரீதியாக அவர்களுக்கு உதவி செய்து முஸ்லிம் நாட்டுக்கு ஹிஜ்ரத் போக சொல்றாங்க. இந்த பிரச்சனை வந்தா அங்க உள்ளவங்க இங்க ஓடி வரா, பங்களாதேஷுக்கு போவாங்க. எப்படி ஹிஜ்ரத்? நினைச்சு பாருங்க. இந்த நிலைமையில இருக்க சந்தர்ப்பத்தில் நல்ல விஷயங்களை நாங்கள் பரத்துவதற்கு முடியும். இது யாரா பரத்தினமா?
இலங்கை இப்படி என்ன செய்தது, இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்தது என்ற ஒரு SMS வந்துச்சா? இல்ல. Facebookல மட்டும் தான் என்ன செஞ்சாங்க, 4-5 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். எதிர்ப்பை மட்டும் ஓவரா பரத்திடுறது, பிளஸ் சைடை என்ன செய்யறது இல்ல, நாங்கள் பரத்துவது கிடையாது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற சில விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன, இந்த டெய்லி பேப்பர், அதே போல அந்த BBC, விளையாட்டான AFP, அதே போல ஜசீரா, அரப் நியூஸ், கல்ஃப் நியூஸ் என்னது, கொஞ்சம் இதுல வச்சுட்டு அதுல பார்த்தா நம்ம என்ன குர்ஆன் ஹதீஸ் மாதிரி அளிக்கிற நம்பிடுறது. அவன் சொல்றதெல்லாம் மாறி அப்படி என்ன செய்தி வந்தால் அதை பார்ப்பதே கிடையாது, நம்பி உடனடியாக செய்தி பரத்தி விடுவது. சில செய்திகளை பாத்தீங்கன்னா இங்க ஒன்று தலைப்புகளை பார்க்கணும். உதாரணமா சொல்றேன், கேகல்லை பள்ளிவாயல் நொறுக்கப்பட்டது ஒரு தலைப்பு. தலைப்புல என்ன, நம்ம பயந்து பதறி உள்ளுக்கு போய் பார்க்கிறோம். போற வழியில கல்லொண்ட போட்டு போயிட்டான், வளைஞ்சான கண்ணாடி உடைஞ்சிச்சு, கண்ணாடி உடைஞ்சு. இதுக்கு நொறுக்கப்பட்டது வசனம் என்ன செய்றாங்கன்னா அச்சமுத்திர கவனம், அங்க நடக்க போகுது, இங்க நடக்க போகுது. என்ன சொல்லணும், போற வழியில யாரோ 2 பேர் என்ன செஞ்சுக்கிறான், கல் அடிச்சுக்கிறான், இதுல கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்கணும், கவனமா இருக்கு, முடிஞ்சது. அதுக்கு எதிராக தீர்வு எடுக்கணும், ரிசல்ட் எடுக்கணும், பரவாயில்ல. இதுக்கு போய் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஆக்ஷன் எல்லாம் எடுத்துட்டாங்க. நாங்க போடுற தலைப்புகள் எப்படி தெரியுமா, வித்தியாசமான ஒரு தலைப்பு, பார்த்தால் பயங்கரமான மாத்தறையில ஒரு 3 முஸ்லிம் பெண்மணிகளுக்கு என்னது இந்த மாதிரி, அதாவது மோசமான முறையில் அவங்க நடந்து கொண்டாங்க, இனத்துவேசம் காட்டினாங்க, ஒரு செய்தி பரவுது. இது எது பெஸ்டாக பரத்தின ஊடகம், எந்த அளவு உண்மை பொய்யன்னு நான் சொல்லல, இத கொஞ்சம் உறுதிப்படுத்தி என்ன செய்தி, இதை பரத்தலாமா, இதுல அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா, அந்த சமூகம் சேர்ந்து நல்ல முடிவுக்கு வந்துட்டா, ஏன்னா அந்த சமூகம் 2 நல்ல முடிவுக்கு வந்தவரை நாங்க குழப்பிட்டோம்டா, அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாம் பரத்தாமல் ஒரு முடிவுக்கு வரும். நம்ம இந்த செய்திகளை நாளை மறுமையில பரத்தி ஒரு சமுதாயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வீணான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் மாட்டிவிடக் கூடாது என்கின்ற அறிவு இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் சொல்வது அச்சத்துக்காக அல்ல, நாங்க அறிவுபூர்வமாக செயல்படணும் என்பதற்காக வேண்டி. இது மிக முக்கியமாக நாங்கள் 3ஆவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம்.